நீங்க டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த காணொலியை பாருங்க. இந்து திருமண சட்டம் பிரிவு 13ல ஒரு ஹிந்து 8 வகையான காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரணங்கள் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவானதுதான், ஜெனரல் நியூட்ரல். 2 பேர்ல யாராக இருந்தாலும் நீதிமன்றத்தை அணுகலாம். நம்ம முதலாவதா அடல்ட்ரி. அடல்ட்ரி அப்படின்னா இணைவர் வேற ஒரு 3வது நபருடன் பாலியல் உறவு வைத்துக்கிறது. இந்த பாலியல் உறவு வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தானா இருக்கணும், கம்பல்ஷன்னால ஒரு கட்டாயத்தின் பேர்னால இருந்தா அதை நம்ம ஒரு காரணமா சொல்ல முடியாது. அடுத்தது குரூயல்டி, கொடுமை. கொடுமை உடல் ரீதியான கொடுமையா இருக்கலாம், இல்ல மன ரீதியான கொடுமையா இருக்கலாம். உடல் ரீதியான கொடுமைனா அடிக்கிறது, உதைக்கிறது, சூடு வைக்கிறது, இந்த மாதிரியான கொடுமை. மன ரீதியான கொடுமை அப்படின்னா இணைவரோட மனம் காயம் போடுபடி எதுவாக இருந்தாலும் அந்த செயல் ஒரு மென்டல் குரூயல்ட்டியாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது டெசார்ஷன். டெசார்ஷன் அப்படின்னா இணைவர் எந்த விதமான காரணமும் சொல்லாம 2 வருடங்களுக்கு மேல திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வரதற்கு மறுக்கிறது. 2 வருஷம் ஆச்சு, ஆனா என் கூட வாழ வர மாட்டாங்க, அதுக்கான காரணத்தையும் சொல்ல மாட்டாங்க, ஏன்றது புரியல, அதையும் ஒரு காரணமா நம்ம வைத்து விவாகரத்து மனு தாக்கல் செய்யலாம். அடுத்தது கன்வர்ஷன் டு த அதர் ரிலிஜன். ஹிந்துவா இருக்கக்கூடிய நபர் கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாத்துக்கோ இல்ல வேற ஒரு மதத்திற்கு தானா மாறி இருக்கணும், ஒரு இணைவர்கிட்ட சொல்லாம மாறி இருக்கணும், இதையும் நம்ம ஒரு காரணமா எடுத்துக்கலாம். அடுத்தது ரெனோன்சியேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலக வாழ்க்கையை துறக்கிறது, சாமியாரா போறது, இந்த உலக வாழ்க்கையை துறந்து வேற ஒரு இடத்துக்கு போறது. உதாரணத்துக்கு இமயமலைக்கு போறது, இல்ல கொல்லிமலைக்கு போய் குடும்பத்தையும் மறந்துடுறது. இந்த மாதிரியான செயலையும் நம்ம விவாகரத்து மனுவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெனீரியல் டிசீஸ், பரவக்கூடிய ஒரு தீர்க்க முடியாத பாலியல் நோய். இந்த 3மே கண்டிப்பா இருக்கணும். முதலாவது அது ஒரு பாலியல் நோயா இருக்கணும், பரவக்கூடியதா இருக்கணும், தீர்க்க முடியாததாக இருக்கணும், இன்க்யூரபிள் டிசீஸா இருக்கணும். இந்த 3 காரணமும் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு காரணமா எடுத்துக்கலாம். அடுத்தது தீர்க்க முடியாத ஒரு மனநோய். இணைவருக்கு தான் பண்ணக்கூடிய செயல் என்னன்றது அவருக்கே புரியாத ஒரு மனநோய், அந்த மனநோய் தீர்க்க முடியாததா இருக்கணும், இதையும் நம்ம ஒரு காரணமா எடுத்துக்கலாம். அடுத்தது ஊரை விட்டு போனாரு, 7 வருடம் ஆச்சு, எங்க போனாருன்றது தெரியல, ஆள் அட்ரஸே தெரியல, இருக்காரா இல்லையான்றது தெரியல, இதையும் நம்ம ஒரு காரணமா ஆக்கி 7 வருடங்கள் முடிந்த பிறகு நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து மனு நம்ம போட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீதிமன்றம் சொல்லுது 2 பேரும் சேர்ந்து வாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பை ஒபே பண்ணல, ஒரு கம்பல் பண்ணல, இந்த தீர்ப்பு கொடுத்தும் செயல்படுத்தல, அதையும் ஒரு காரணமா வைத்து நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து மனு தாக்கல் செய்யலாம். இந்த மாதிரி குடும்ப நல சட்டம் பற்றி நம்ம விரிவா பேசலாம். குடும்ப நல சட்டம் பற்றி அனைத்து விதமான உங்கள் கேள்விகளையும் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, பின்னூட்டத்தில் பகிருங்க. சட்டம் தொடர்பான அனைத்து கேள்விகளும் நீங்க போடலாம் என்கிட்ட. இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நட்சத்திர எண்ணிக்கையிலான நன்றி சொல்லிக்கிறேன்.